குட் ஈவினிங் சார். என் பேர் பழனிக்குமார். நான் காம்பவுண்ட் கம்யூனிகேஷனோட சவுத் இந்தியா ப்ரொமோட்டராக இருக்கிறேன். ஸோ நம்ம காம்பவுண்ட் கம்யூனிகேஷன் சர்வர் வந்து நேஷ்னலி ஒரு 600 இன்ஸ்டலேஷனுக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்தியாவில் நம்ம மேஜர் கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யசோதா ஹாஸ்பிட்டல் ஒரு 2000 போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஹைதராபாத். சென்னையில் வந்து நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து 800 போர்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். பஜாஜ் ஃபின்சர் பண்ணியிருக்கிறோம். ஏர்டெலோட பேக்கெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எஸ்பிஐக்கும் பேக்கெண்ட் சப்போர்ட் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இங்கே நம்ம நியர்பை இன்ஸ்டலேஷன் பார்த்தோம்னா ஈரோடு சேஷாய் பேப்பர் போல் 500 இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம் ஃபேக்ட்ரிஸ் என்வரான்மெண்ட்டில். தென் அர்த்தனாரி லூம்ஸுங்கிற டெக்ஸ்டைல் கம்பெனிக்கும் 3 லொக்கேஷனை கனெக்ட் பண்ணி த்ரூ ஆர்எஃப்பில் பண்ணியிருக்கிறோம் கேபிள் ஃப்ரீயாக. அண்டு இந்த சர்வர் இது வந்து ஹார்ட்வேர் பேஸ்டு as well as சாஃப்ட்வேர் 2 டைப்பில் இருக்குது. இப்போ நம்ம டெமோக்காக இந்த பாக்ஸ் வச்சுருக்குறோம். இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு 100 யூசர், 200 யூசர், 300 அப்படி நம்ம வி கேன் கீப் ஆன் ஆட். டெமோக்கு இல்லை 100 யூசர்ஸ் இருக்குது. இது வந்து மேபி வி கேன் கோ ஈவன் 6000 யூசர்ஸ்னாலும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேரோட கெப்பாசிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நான் என்னோட செட்டப்லேயே வந்து நான் வந்து எங்கள் சர்வர் நான் ஒரு ஹெச்பியோ இல்லை டெல் சர்வர்லேயே போட்டு நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் சாஃப்ட்வேர் மட்டும் போட்டு லைசன்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த லைசன்ஸ் வந்து ஒன் டைம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெர்பெச்சுவல் லைசன்ஸ். இதில் வந்து ரெக்கவரிங்கோ இல்லை மந்த் ஆன் மந்த்தோ இல்லை இயர்லியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன் டைம் உங்களுக்குன்னு கொடுக்குற இட் இஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் சர்வர் வித் ரெடண்டன்சியோடு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சர்வர் எங்கே தான் இருக்கணும்னு கிடையாது, நெட்வொர்க்கில் நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த சர்வரோட நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்குறோம். அந்த சாஃப்ட்வேர் வந்து இதில் உங்களுக்கு இதுதான் லாகின் சாஃப்ட்வேர். இந்த லாகின் சாஃப்ட்வேரில் நம்ம உள்ள லாகின் பண்ணிவிட்டு எந்த எக்ஸ்டென்ஷனை மாற்றணும், இல்லை அதில் ஒரு ட்ரங்குக்கு இன்கமிங் மாற்றி கொடுக்கணும், என்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குது அதை எப்படி மாடிஃபை பண்ணணும், என்ன பேசியிருக்காங்கங்கிற ரிப்போர்ட் எடுக்கணும். தென் அதில் உள்ள இன்கமிங் அவுட் கோயிங்கோட கால் நம்பர் டீட்டெயில்ஸ் எடுக்கணும், லொக்கேஷன் வைஸ் என்ன இருக்குங்கிற டீட்டெயில் எடுக்கணும். எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம எங்கேனாலும் உட்காந்துக்கிட்டே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃபீஸுக்கு வரணும், சர்வரில் வந்து உட்காந்து பண்ணணும்லாம் கிடையாது. வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதோட ஐபி மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே த்ரூ நெட்வொர்க்கிங்கில் நம்ம பண்ணுறோம். இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ராட்பேண்ட் இருந்துச்சுன்னா போதும். நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த செட்டப் எல்லாமே நம்ம லோக்கல் ஐபியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து மெயின் கன்சோல் இன் த சென்ஸ் ஆப்ரேட்டிங் பர்பஸ்க்காக மெயின்டெனன்ஸுக்காக வச்சுருக்கக்கூடிய எங்களோட சாஃப்ட்வேர். இது வந்து நீங்கள் எத்தனை பேர்னாலும் நம்ம உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்கும் ப்ரொடெக்டடு. எத்தனை பேர்னாலும் யாருனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் விரும்பினா. ஒன்று இதில் வந்து நம்ம மெயினாக இந்த சிஸ்டம் இந்த லேப்டாப்பில் நம்ம பண்ணிக்கிறது ஆப்ரேட்டர் ஃபோன்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டர் ஃபோனுங்கிறது எத்தனை பேருக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். இதில் என்னென்னா எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறது இதில் தெரியும். எது எக்ஸ்டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குதா, பிஸியாக இருக்குதா, பேசிக்கிட்டு இருக்காங்களா, அந்த ஸ்டேட்டஸ் இந்த நம்ம ஆப்ரேட்டர் ஃபோனில் தெரியும். இந்த பிசி கன்சோல் ஆப்ஷன் எடுத்தோம்னா அதில் கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸ்டென்ஷன் டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம டெமோங்கிறதுனால ஒரு 10 எக்ஸ்டென்ஷன் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த 10 எக்ஸ்டென்ஷனோட டீட்டெயில் மட்டும் இதில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேட்டர் கன்சோலும் உங்களுக்கு இந்த பேக்கேஜோட நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். மற்ற இப்போ என்இசியோ மேட்ரிக்ஸோ மற்றவங்களாம் இதை 20,000 25,000 ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் சொல்லுவாங்க. பட் நாம் வந்து கொடுக்குறோம். நீங்கள் எத்தனை யூஸர்னாலும் போட்டுக்கலாம். ஆப்ரேட்டர் வந்து நான் திருப்பூரில் ஒரு ஆப்ரேட்டர் இருக்காங்க, இல்லை இன்னொரு ஊரில் ஒரு ஆப்ரேட்டர் இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பர்பஸ் கூட நம்ம இந்த கன்சோலை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஐபியில் பிங்க் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ராட்பேண்ட் இருந்தால் போதும். ப்ளஸ் இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது ஒரு சின்ன டெமோக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அனலாக் எக்ஸ்டென்ஷன் கனெக்ட் பண்ணக்கூடிய பாக்ஸு. இந்த பாக்ஸ் இப்போ டெமோக்கு 4 போர்ட் இதில் கொடுத்துருக்குறோம். 4 அனலாக் எக்ஸ்டென்ஷன். இது வந்து 4, 8, 16, 24, 32, 48, 64 நம்ம மல்டிபிள்ஸில் நம்ம கொண்டு போகலாம். இதை வந்து நம்ம ரேக்கில் போட்டுட்டு இதையும் வந்து த்ரூ ஐபியில் போட்டுக்கலாம். ஒரு பில்டிங் வைஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அனலாக் எக்ஸ்டென்ஷனை ஒரே இடத்துல போட்டு கேபிள் ரன் பண்ணணும், அந்த கேபிள் போடணுங்கிற வேலையே நம்ம இதில் இருக்காது. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஐபியில் போட்டுட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த பில்டிங்கில் எனக்கு வந்து ஒரு 40 எக்ஸ்டென்ஷன் தான் வருதுன்னா அதுக்கான கேட்வே மட்டும் அந்த இடத்துல போட்டுட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதையே நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணுன்னா கூட ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். 16, 32 அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் கூட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நோ கேபிள், அந்த இன்டர்னல் வயரிங் மட்டும் இருக்கிறதுல மட்டும் பண்ணிக்கணும். பில்டிங் டு பில்டிங் கேபிள் நம்ம போட வேண்டாம். இல்லை எனக்கு அவுட் சைடு ஆஃபீஸ் எனக்கு இருக்குது, நான் வெளியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, சென்னையில் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, ஆர் பாம்பேயில் ஆஃபீஸ் இருக்குது, பில்டிங் இருக்குது, அங்கே நான் வந்து ஒரு 10 எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும், இல்லை ஒரு 20 எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னா கூட இந்த எஃப்எக்ஸஸ்ம்பாங்க இந்த பாக்ஸை, அனலாக் எக்ஸ்டென்ஷன் கனெக்ட் பண்ணக்கூடிய பாக்ஸு. இதை 10, 20 எத்தனை வேணுமோ அந்த ரிமோட் லொக்கேஷனில் நம்ம அந்த பாக்ஸை கான்ஃபிக் பண்ணி போட்டு அங்கே எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் வயரிங் பண்ணிவிட்டு த்ரூ இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகும்.
ஸோ வெளியில் நம்ம கொடுக்கும்போது மட்டும் நம்ம சர்வருக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி மட்டும் தேவைப்படும். வித்தின் த கேம்பஸ் வித்தின் யுவர் VPN உங்களோட RFல கனெக்ட் பண்ணும்போது நம்ம எந்த ஸ்டாட்டிக் ஐபியோ பப்ளிக்கோ இன்டர்நெட் எதுவுமே தேவைப்படக்கூடாது. எல்லாமே உங்களோட வைஃபைல உங்களோட இன்டர்நெட்டில் உங்களோட லேண்ட்லேயே ஒர்க் ஆகும். அதை வந்து நீங்கள் அவுட் சைடு மட்டும் போகும்போது மட்டும்தான் நமக்கு ஸ்டாட்டிக் ஐபின்னு தேவைப்படும். வெளியில் வந்து என்னோட யூசர்ஸ் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஆஃபீஸ் விஷயமாக பாம்பே போயிருக்கிறாங்க, டெல்லி போகிறாங்க, அவங்களுக்கும் வந்து கூப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரியான மொபைலில் நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறோம். மொபைலில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்டென்ஷனாக கொடுத்துறேன். இது வந்து ஆப்ரேட்டர் கன்சோல், இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம். இவங்க ஆப்ரேட்டர் வந்து ஒரு ஹெட்ஃபோன் போட்டு இதுலேருந்து அவங்க பேசிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு IP ஃபோன், கிராண்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு IP ஃபோன் கொடுத்துருக்குறோம். இந்த IP ஃபோன் வந்து நம்ம த்ரூ லேண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி வைஃபைலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபோன் வருது, வீடியோவில் பண்ணக்கூடிய ஃபோனும் இருக்குது, வீடியோ ஃபோனும் வரும். ஸோ நீங்கள் வைஃபைல போட்டுக்கலாம், நார்மல் லேண்டில் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து POI சுவிட்ச் இருந்துச்சுன்னா அடாப்டர் தேவைப்படாது. POI இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது IP ஃபோன். இதே மாதிரி அனலாக் ஃபோன். இப்போ நார்மலாக மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் அனலாக் ஃபோன்ஸ் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க, நார்மல் ஃபோன். இந்த ஃபோன் தான் நமக்கும் நம்ம ஆஃபீஸுக்கும் நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து டெமோவுக்காக நான் ஒரு ஃபோன் மட்டும் போட்டுக்கிறேன், ஒரு கேட்வே போட்டு இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நம்ம லொக்கேஷன் வைஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரில் லேப்டாப்பில், மொபைலில், லேப்டாப்பில், டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கேன், 110 ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. இது வந்து 360 ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக உங்களுக்குன்னு கொடுக்குறது தான். ஸோ இது லேப்டாப்பில் நம்ம கால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 110 நான் இங்கேருந்து கூப்பிட்றோம். இது வந்து உங்களோட IP ஃபோன். இதில் வந்து நான் 110 கூப்பிட்றோம்னா அதில் ரிங் ஆக போகுது. ஜஸ்ட் அவங்க வந்து கால் எடுத்துக்க வேண்டியது, அவ்வளோதான். இதில் ரிங் ஆகுது. இதில் நம்ம கால் எடுத்து நம்ம பேச போகிறோம், அவ்வளோதான். கால் அட்டன் பண்ணோம்னா பேசணும்னா கேட்க போகுது, ஹலோ 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 ஹலோ. ஸோ இது சிம்பிள். இது வந்து லேப்டாப்லேருந்தே கால் எடுத்துக்கலாம். இதுவும் ஃப்ரீ தான். இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஃப்ரீ. நீங்கள் 100 யூசர் வச்சுருக்கீங்க, இல்லை 500 யூசர் வச்சுருக்கீங்கன்னா, எனக்கு நான் 200 பேருக்கு இந்த அப்ளிகேஷன் கொடுக்க போகிறேன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ தான். இதுவும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் இவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஆஃபீஸில் தான் இருக்கணும்னு தேவை கிடையாது, வெளியில் இருக்கவங்களும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். மொபைல் அப்ளிகேஷன் வந்து இதில் வந்து மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து அந்த கால் மொபைலில் வருது, சைலண்டில் போட்டிருக்கனால அப்படி இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்து பேசலாம். நீங்கள் பேச எடுங்க ஸ்பீக்கர். ஹலோ 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 யா ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் சார். இது வந்து மொபைலில் நீங்கள் உங்களோட வைஃபைல இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பப்ளிக் ஐபியில் கொடுத்துட்டு அவுட் சைடில் இருந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே எல்லா காம்பினேஷன்லையும் ஒர்க் பண்ணும். இதுலேருந்து எதனாலும் கூப்பிட்டுக்கலாம், ஒன்றுக்குள்ள ஒன்று பேசிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இவங்க சப்போஸ் இங்கேருந்து இங்கே ஆப்ரேட்டர் வெளியில் இருக்கிறாங்க, நான் பாம்பேயில் இருக்கிறேன், எனக்கு இந்த அப்ளிகேஷன் இருக்குது, நான் ஆப்ரேட்டரை கூப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அங்கேருந்து இந்த அப்ளிகேஷனை நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ரேட்டரோட நம்பர் வந்து நான் 100 வச்சுருக்கிறேன். ஸோ 100 கூப்பிட்டோம்னா ஆப்ரேட்டரில் ரிங் ஆகும். ஆப்ரேட்டரில் 100 ரிங் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இது ஆன்சர் பண்ணாங்கன்னா போதும். ஹலோ 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 ஹலோ. இது இப்போ வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க கால். இது ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் வந்து இந்த காலை வந்து வேறு எக்ஸ்டென்ஷனுக்கு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேசிகிட்டு இருக்க எக்ஸ்டென்ஷன் நம்பர் கலர் மாறும். இப்போ 100ம் 119 ரெண்டும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ ரெண்டுமே வந்து பர்பிளில் காட்டுது. ஸோ க்ரீனில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குங்கிறது மீனிங். ஸோ ரொம்ப சிம்பிள் செட்டப் சார். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல், லேப்டாப், டெஸ்க்டாப் அண்டு அனலாக், IP ஃபோன், வைஃபை ஃபோன் அண்ட் வீடியோ ஃபோன் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். வித்தின் த நெட்வொர்க் நத்திங் ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அவுட் சைடு போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி தேவைப்படும். ஸோ நம்ம பில்டிங் வைஸ், லொக்கேஷன் வைஸ் எக்ஸ்டென்ஷன்லாம் பிரித்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கேபிள் ஒவ்வொரு இடத்துக்கும் கேபிள் ரன் பண்ணணுங்கிற அவசியம் இதில் தேவைப்படாது. வைஃபைலே ஒர்க் பண்ணும் சார். அது மாதிரி நம்ம பேசி கொடுக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன், இதோட ஃபீச்சர்ஸை பற்றி பேசணும்னா எந்தெந்த எக்ஸ்டென்ஷன்லேருந்து பேசியிருக்காங்க, இன்கமிங் வரக்கூடிய கால்ஸு எல்லாமே ரெக்கார்டிங்கில் இருக்கும். இல்லை எனக்கு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் ரெக்கார்டிங் வேண்டாம், பர்டிகுலராக சில எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் ரெக்கார்டிங் வேணும்னா அதே நம்ம செட்டிங்கில் அந்த நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் போய்ட்டு நம்ம அந்த ப்ரோக்ராமிங்கில் போய் நம்ம மாற்றி விட்டுருக்கலாம். ஸோ யார் இவங்க பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், இவங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ண வேண்டாங்கிறத அந்த ப்ரோக்ராமில் பார்த்துக்கலாம். ரெக்கார்ட் பண்ணிக்கு அதை பேசுகிறதுனால லைவ்லேயே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணதை ஹேர் பண்ணி கேட்டுக்கலாம், டவுன்லோட் பண்ணி சேவும் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த 500 GB ஹார்ட் டிஸ்க் போட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6000 ஹவர்ஸ் ரெக்கார்டிங் இருக்கும். இதில்
ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களோட கெப்பாசிட்டி தான். நீங்கள் 1 TB 2 TB போட்டிங்கன்னா இட் வில் கோ ஆன் இயர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ரெக்கார்டிங் இருக்குது அண்ட் கிரீட்டிங் மெசேஜ் கொடுத்துக்கலாம். வெல்கம் டு சென்னை சில்க்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து டயல் 1 ஃபார் திருப்பூர், டயல் 2 ஃபார் வேறு லொக்கேஷன் இருக்கும், அந்த மாதிரி மதுரை, அந்த மாதிரி காமன் ஐவிஆர் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. ப்ளஸ் இப்போ உங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸர் ஒருத்தர் வந்து இல்லை அந்த எக்ஸ்டென்ஷனில் இல்லைன்னா நம்ம மெசேஜ் வாய்ஸ் மெயில் கொடுத்து அந்த மெசேஜும் ரெக்கார்ட் ஆகி அதிலே இருக்கும். இப்போ அவர் சீட்டில் இல்லை, அவர் நான் பேசணும், இப்போ இவர் ராமராஜுக்கே பேசணும், அவர் சதீஷ் பேசணும், நான் கூப்பிட்டுருக்கிறேன், சீட்டில் இல்லைன்னா வாய்ஸ் மெயிலுக்கு போகும். சார் நான் பழனிக்குமார் பேசுகிறேன், காமௌண்ட்லேருந்து இது சம்மந்தமாக பேசணும், திரும்ப கூப்பிடுங்க சார், நான் கட் பண்ணிட்டோம்னா இந்த மெசேஜ் அவரோட வாய்ஸ் மெயிலில் இருக்கும். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைலாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெக்கார்டான எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிடலாம். ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்டென்ஷனை வந்து ஐபி ஃபோனுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நேரில் போய் கான்ஃபிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த நம்பரை மாற்றுறது எல்லாமே த்ரூ ரிமோட்லேயே பண்ணிக்கலாம். இது இந்த ஐபி ஃபோனுக்கு போட்டுக்கிற நம்பரை ஜஸ்ட்டு இதே நம்பரை நம்ம எடுத்துக்கொண்டு லொக்கேஷன்லேயே போட்டுக்கலாம். இல்லை அவங்களும் இந்த நம்பரை ஜஸ்ட்டு மாற்றணும், இப்போ 110 இருக்கிறாரு, அவருக்கு 120 மாற்றி கொடுக்கணுன்னா ஜஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு 120 மாற்றிட்டோமா மாறிக்கிடும். பெரிய காம்ப்ளிகேஷன், கேபிளை தூக்கி மாற்றி அடிக்கணும், செட்டிங்ஸில் போய் மாற்றணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ஷூர் தட் அந்த எக்ஸ்டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும், அவ்வளோதான். இன்னொரு பெரிய ஃபீச்சர் இருக்குது, ஒரே நம்பரை 3 டிவைஸுக்கு நம்ம அசைன் பண்ணலாம். இப்போ 110 எனக்கு லேப்டாப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷனுக்கும் கொடுக்கலாம், ஒரு அனலாக் ஃபோனுக்கும் கொடுக்கலாம், மொபைலுக்கும் கொடுக்கலாம். இல்லை 3 மொபைலுக்கும் ஒரே நம்பரை கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம். அது 3மே பேரலல் ரிங்கிங் மாதிரி அடிக்கும். ஆனால் எது ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறாங்களோ அதில் வந்து கால் வந்து ஆன்சர் ஆகிக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் சார் நிறைய இருக்குது. மேபி அகெயின் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வி வில் கிளியர் இட் சார். இன் அடிஷன் இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஆர்எம் இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். சிஆர்எம் இன்டெகிரேஷன் பண்ணி டேலி ஆர் உங்களோட ஜோஹோ இன்டெகிரேஷன் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ் இருக்கிறவங்கள நேரில் கூப்பிட்டு ஃபோன்லேருந்து கூப்பிட்டு கேட்குறதுக்கு அதுக்கான ஒரு இன்டெகிரேஷன், சிடி இன்டெகிரேஷன் சொல்லுவோம், இந்த சிஆர்எம் இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம ஒரு ப்ரோமோ மாதிரி கொடுக்குறோன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்டு ஒரு கால் சென்டர் மாதிரி செட்டப் பண்ணுறோம். சென்னை சில்க்ஸ்னு ஒரு கால் சென்டர் செட்டப் பண்ணுறோம் கஸ்டமர் கேருக்குன்னு. ஒரு 10 ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு கால் சென்டர் மாதிரி நம்ம இதை ஆட் பண்ணி நம்ம இதை கொடுத்துக்கலாம். தென் உங்களுக்கு வந்து சடனாக ஏதோ ஒரு எமர்ஜென்சி, இந்த பேஜிங் பண்ணணும், கோட் ப்ளூ, இந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கோட் ப்ளூ, கோட் ரெட்டு, அது மாதிரி எமர்ஜென்சிம்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பண்ணிக்கலாம். பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம், பிஏ ஸ்பீக்கர்ஸ் போட்டு இப்போ 500ன்னு கூப்பிட்டோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்பீக்கர் ஆன் ஆகணும், 501ன்னு கூப்பிட்டோம்னா செகண்ட் ஃப்ளோரில் ஆன் ஆகணும். அது மாதிரி பேஜிங் சிஸ்டமும் த்ரூ ஐபியில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பில்டிங் மட்டும் கிடையாது, அவுட் சைடு பில்டிங், அவுட் சைடு ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குதோ த்ரூ ஐபி மூலமாக இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நோ கேபிள் ரெக்யர் பேஜிங் இதில் வந்து இருக்குது. ஸோ இருக்குது சார், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஆடான்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மேபி ப்ராடக்ட் போகும்போது வி கேன் ஒன் பை ஒன் வி கேன் டூ இட் சார். தேங்க்யூ.